வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இறுதி தீர்ப்பு பள்ளி கல்வித்துறையில் டிஆர்பியுடைய டெட் தேர்வர்களுக்கு இறுதி தீர்ப்பு என்னைக்கு வழங்க போகிறாங்க, ஸ்டே ஆர்டர் நிலவரம் என்ன ஆச்சு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 149 ஜிஓவுடைய நிலவரம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஸோ 400 பேருக்கு பிடி அசிஸ்டண்ட் வேலை என்னதான் நடந்தது, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டெட்டு இது சம்மந்தப்பட்ட பிஆர்டி சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். நீங்கள் செய்வது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் யாருக்கு தான் இந்த சாதகம் இதில் கிடைக்கும்? ஸோ டெட்டும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்குள்ள 400 பேருக்கு வேலை. இதில் உண்மையான நிலவரம் என்ன? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வழக்கு போஸ்டிங் எல்லாமே வழக்கு தொடுத்த நாளிலிருந்து இன்றைய நாள் வர எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க, எப்பொழுது சார் எங்களுக்கு போஸ்டிங்கை வழங்குவீங்க அப்படின்ட்டு. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போஸ்டிங் வழங்கலாம், மறு தரப்பினர் எங்களுக்கு நீங்கள் போஸ்டிங்கை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பள்ளி கல்வித்துறையில் தொடர் போராட்டமாகவே இருக்குங்க இந்த ஆசிரியர்களுடைய வழக்கு. இதனுடைய இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க நீதிமன்றமே. இறுதி தீர்ப்பை நாங்கள் வரும் ஜனவரி 2024 4ஆம் தேதிக்கு ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒத்தி வச்சுருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, பதவி உயர்வுக்கு உண்டான ஸ்டே ஆர்டருடைய நிலவரம். ஸோ ஸ்டே ஆர்டர் பார்த்திங்கன்னா வழங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கு நீதிமன்றம். இதற்குண்டான தீர்ப்பு பார்த்திங்கன்னா வரும் டிசம்பர் 18ஆம் தேதி 17, 18, 19 இந்த தேதிகளில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிடும். இதற்கேற்ற மாதிரி ஒரு அரசாணையும் பள்ளி கல்வித்துறை மூலமாக வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த 149 ஜிஓக்கு எதிரான ஒரு வழக்கு. ஸோ இதையும் தவிர்த்திருக்காங்க. கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி, ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கண்டிப்பாக வருது. இதில் இறுதி கட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியுடைய இறுதி தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 149 ஜிஓவை கண்டிப்பாக நீக்கம் செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 400 பேருக்கு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான வேலைகளை கொடுத்தா கண்டிப்பாக அடுத்த கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டெட் பேப்பர் 1க்கும் 200 பேருக்கு எங்களுக்கும் பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்ட்டு மாவட்ட வாரியாக யார் யாரெல்லாம் தகுதி பெற்றோருடைய பட்டியல் எல்லாமே தயாரித்து அவங்க எல்லாமே கேஸ் போட ரெடியாக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார நிகழ இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.